அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகரக்கூடிய பயிற்சியாகக்கூடிய கிரகமான சனி பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார், வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பத்தில் இருக்கும் பொழுது துலாம் ராசியான நமக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். அப்படி இருந்த பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், பூர்வீக சொத்துக்கள், தாயார் தகப்பனாரை இழந்து, குழந்தை வாரிசுகளை பிரிந்து, உடல்நலக்கேடு, இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வந்த தங்களுக்கு வரக்கூடிய இடமான 6ஆம் இடம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானதொரு நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், ரிஷபம், துலாம், மகரம், இவங்க 3 பேருக்கு தான் சனி நன்மையை செய்கிறார். எப்போவுமே இந்த பயிற்சியில் எப்போவுமே இல்லை, எப்போவுமே பண்ணுறது 3, 6, 11. அதில் பார்த்தால் இந்த ஆண்டு இந்த 3, 6, 11 எந்த ராசிகள் அடைகின்றனன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், துலாம், மகரம், இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதில் துலாம் நீங்கள் வந்துட்டீங்க, 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சனி. நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறக்கூடிய ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் விளங்குது. நன்மைகள்னு சொல்லிட்டால் எல்லாமே நன்மை இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதாவது கெட்டதை மட்டும் விரிவுரையாக 10 நிமிஷம் 20 நிமிஷம் தெளிவாக ஒன்றுக்கு பாயிண்ட்டாக விளக்கி சொல்கிறீங்க, நன்மையை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம். எல்லாமே வந்துடும், என்ன தேவையோ அத்தனையுமே 6ஆம் இடத்துல சனி வரும்பொழுது வரும். இருந்தாலும் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி டிவியில் துளாராசிக்கு அப்படிங்கிறது எல்லா சேனல்லையும் போட்டிருப்பேன். அது பத்தாமல் இருந்தாலும் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சாமி நான் பார்த்துட்டு இருந்த ஃபோனில் துளாராசி பேசியிருந்தீங்க, அதான் இப்போ எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுக்கலாம். எனக்கு பொறுமை இருந்தால், டைம் இருந்தால் நானும் இன்னொருக்கா சொல்லுவேன், இல்லைன்னா அதில் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்குங்கன்ட்டு போயிடுவேன். ஏன்னா நன்மை நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை திருப்பி கேட்கணுங்கிற ஆர்வங்கிறது நம்மளுடைய இயல்பு. பொதுவாக துளாராசிக்கு நன்மைன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் என்னென்ன நன்மை என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஒரு பாடலில் புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், நான் சொல்லலை, இதெல்லாம் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தருங்கிறவர் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடிகளில், நூல்களில் எழுதி வைத்து போனது தான். நான் அதை விளக்க உரையாக பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு பார்த்து படிச்சுருக்கேன். இதெல்லாமே என்னுடைய ஓன் கருத்துக்கள் அப்படிங்கிறது கிடையாது. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, என்ன அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை எடுத்து நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனியனே 3இல் 6இல் தயவு 11இல் இனிவரும் காலம். சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல வந்தால் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த 2.5 ஆண்டுகளில் நன்றாம் நன்மை அப்படிங்கிறார். எடுத்துடனே எடுத்ததோர் முயற்சி வெற்றி, எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10-15 பேர்கிட்ட சஜெக்ஷன் ஐடியா கேட்பாங்க. ஒரு காரியம், சின்ன காரியம் பண்ணுறாங்க, இன்னும் இருக்காது. ஒரு புடவை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 புடவை கிளச்சி போடுவாங்க, போகும் திருப்தியாக எடுப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஓட்டையாக இருக்குது, வீட்டுக்கு வந்து பார்த்தா பத்தாமல் போகும், அது பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சி கண்மூடித்தனமாக ஆமாண்டா முடிச்சுட்டு போட அப்படின்னு முடிப்போம். அது பல 100 மடங்கு நன்மையை தரும். காலம் நமக்கு நேரம் ஒத்து வரும் பொழுது எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் நன்மையை கொடுக்கும். அதே சமயம் நமக்கு நேரம் சரியில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் 1000 பேர்கிட்ட ஐடியா கேட்டு அந்த முயற்சியை எடுத்தாலும் அது நமக்கு வெற்றியை தராது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது எடுத்ததோ முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை அப்படின்னு போடுறார். எப்போது துலாம் ராசிக்கு இப்போது இந்த வரக்கூடிய கம்மிங் சூன் 2.5 years, ஓகேவா, மிகச்சிறப்பாக இருக்குது. தனிப்பெரும் யோகம் உண்டாகும். இந்த 12 ராசியில் மற்ற 11 ராசிக்கு இல்லாத ஒரு யோகம், தனித்து நிற்கக்கூடிய யோகம். நான் நிறையா நிகழ்ச்சிகளில் நிறையா சொல்கிறது தான். இன்னும் வேண்டாம், கிரிக்கெட் எடுத்துக்க, விளையாட்டில் 11 பேர் விளையாடுறான், அதில் யாரோ ஒருத்தர் தான் சதம் அடிக்கிறான், அவன் பேர் தான் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அது தனிப்பெரும் யோகம். ஆனால் அந்த 11 பேர் இல்லைன்னா மேட்ச் கிடையாது, அந்த டீம் கிடையாது. ஒருத்தர் மட்டும் இவனே பவுலிங் போட்டு இவனே பேட்டிங் பிடிச்சி இவனே ஃபீல்டிங் பண்ணிட முடியுமா? முடியாது. ஆனால் ஒருத்தர் ஷைன் பண்ணுறான்னா தனிப்பெரும் யோகம். 1000 பேர் யூடியூப் பார்க்குறீங்க, 1000 பேர் ஜாதகம் சொல்லலாம், என்னை மட்டும் பிடிக்குது அப்படின்னா தனிப்பெரும் யோகம் எனக்கு இருக்கணும். இருந்தால் தான் என்னுடைய ப்ரோக்ராமை, என்னுடைய பதிவை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இது தனிப்பெரு யோகம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வருது. துலாம் ராசிக்கு தனிப்பெரும் யோகம்
எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக பல நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி மகாராஜாவுக்கு சமமான பதவிகள், அரசருடன் பேட்டி காணும் ராஜாவுக்கு சமமாக. இப்போது சாதாரண கவுன்சிலரை நம்ம கவுன்சிலரை பார்க்க போனாலே நம்ம தெருவில் குளிக்கிறாரு, வெளியில் போயிட்டாரு, நாளைக்கு வாங்க, இப்படிலாம் ஒரு பதில் வருது. அதுக்கப்புறம் எத்தனையோ போஸ்ட், அத்தனை பேரை சந்திக்கிறதுனா சாதாரணம் கிடையாது. மகாராஜாவுடைய சதிக்கு சமமாக உட்காந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது ஏற்படுது. அப்போ துலாம் ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது. அரசருக்கு நிகரான ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. திருமண பாக்கியம், விரும்பிய வரனை திருமணம் செய்தல் அப்படிங்கிறது நடக்குது. திருமண யோகம் உண்டாகுது. வம்ச விருத்தி, புத்திர பாக்கியம், வீடு மனை வாகனம், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இவை ஏற்படுது. உடலில் இருந்து வந்த வியாதிகள், மருத்துவ கோளாறுகள் இருந்த இடம் தெரியாமல் பஞ்சு போல் பறந்து போகும்னு போட்டிருக்கு. வீட்டில் யாருக்கு மருத்துவ செலவு இருந்தாலும் குறையும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு, தொழிற்ஸ்தானங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆடை ஆபரணங்கள், பின்னலாடை, வஸ்திர சம்பந்தமான தொழில், நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவனங்கள், இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. நீங்கள் தான் போட்டி. வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், நம்ம திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. போட்டியாக இருந்து வந்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. இப்போ வாய்ப்பு, நன்மை அதிகரிக்கக்கூடிய தினம். என்ன கேட்குறீங்களோ, எவன் என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அதிலிருந்து வெளியில் வரலாம். பழைய கடன்கள் நிறுத்தி மிக 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 அருமையான நேரம் துலாம் ராசிக்கு. 100க்கு என்னை கேட்டால் 100க்கு 1000 மார்க்ஸ். குரு நல்லா இருக்குது, ராகு கேது நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குது. இதுதான் பொற்காலம் வாழ்க்கையில். இதை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. யாருக்கும் அமையாது. 3 ராசி சொன்னால் இந்த 3ல் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் மிகச்சிறப்பு. ராஜயோகம், பட்ட கஷ்டத்திற்கு மிகச்சிறப்பான யோகம். இதை பயன்படுத்திக்கிறோம். எனவே துலாம் ராசி நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி மிக அருமையான ஒரு பயிற்சியாக தங்களுக்கு விலகுது. மிக மிக நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது. அதனால் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை கவனமாக, தெளிவாக, புத்திசாலித்தனமாக கையாண்டால் இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.